ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டை தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகளை தமிழ்நாடு அரசு வழங்கிட்டுருக்காங்க. மொத்தம் 54 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு இந்த அட்டையானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த அடையாள அட்டை மூலமாக அரசு பேருந்துகளில் 25 கிலோ வரை பொருட்களை நீங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொண்டு செல்லலாம். அதில் 100 கிலோமீட்டர் வரை நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோ ஆப்டெக்ஸ் துணிகள் விலையில் 5% உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குது. கடனுதவி திட்டங்களில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சலுகை விலையில் ஆவின் நிறுவன பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இணைய சேவை மையங்களில் 10% தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் முக்கியமான அத்தாட்சியாக இந்த அட்டை விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்களில் இடம்பெற்றுள்ள 54 லட்சம் மகளிருக்கு இந்த அடையாள அட்டை வழங்கும் பணி தற்போது தீவிரமடைஞ்சிருக்கு. இதற்கான விவரங்களை சேகரிக்கும் பணிகள் 1 மாதத்துக்குள்ள முடித்து வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு தமிழ்நாடு அரசு இட்டிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஆட்சியர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலத்தின் ஊரகம் நகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஏழை விளிம்பு நிலை மக்களின் வறுமையை ஒழிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் செஞ்சுட்டு இதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் இதுவரையும் 3.29 லட்சம் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குழுக்களில் 37,76,575 பெண்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இதே போல நகர்பகுதிகளில் 15,98,144 மகளிர்களை கொண்டு 1,47,430 சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தமாக 4,76,000 சுய உதவி குழுக்களில் சுமார் 54 லட்சம் மகளிர் இருக்கிறாங்க. மகளிர் குழுவினர் பெரும்பாலானோர் அடையாள அட்டை தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் அவர்களுக்கு அடையாள அட்டையை அரசே வழங்கும் போது வங்கிகள் இதர அரசு நிறுவனங்களை எளிதாக தங்களால் அணுக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத்துடன் அரசால அங்கீகரிக்கப்பட்ட சுய உதவி குழுக்கள் என்பதும் அடையாள அட்டைகள் வழியாக உறுதி படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருந்துட்டு இருந்துச்சு. அதனால சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டைகள் 2 கட்டங்களாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அரசால் உருவாக்கப்பட்ட சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு முதல் கட்டமாகவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களுக்கு உறுப்பினர்களுக்கு 2வது கட்டமாகவும் இந்த அடையாள அட்டைகள் வழங்கப்படும். அடையாள அட்டையை பெறும் சுய உதவி குழுவினருக்கு அரசின் பல்வேறு நல உதவிகளும் ஈஸியாக சென்றடையும். இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்காரு. இந்த அடையாள அட்டை வழங்குவதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடையாள அட்டையில் சுய உதவி குழு உறுப்பினருக்கான குறியீடு, அவங்களுடைய பெயர், சுய உதவி குழு உருவான தேதி, பிறந்த தேதி, முதல்வரின் காப்பீடு திட்ட எண், இரத்த பிரிவு, தொடர்புக்கான முகவரி, தொலைபேசி எண் ஆகியவை இதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ள நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கு. அதனால் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கக்கூடிய இந்த அடையாள அட்டையை நீங்கள் கேட்டு வாங்கி பெற்றிருக்கீங்க. நன்றி.